வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அம்மன், பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் தான். இந்த அம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம வந்திருக்க திருத்தலம் சக்தி பற்றியது. சக்தி வெள்ளிக்கிழமையில் சக்தி வழிபாடுங்கிறது மிகப்பெரிய விசேஷமாக சொல்லுவாங்க. இந்த சக்தியிலேயே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லக்கூடியது துர்கை, பிரத்யங்கரா, வராகி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கும் சலிச்சது இல்லை. அப்படி ரூபங்கள் பார்வதியோட ரூபங்கள், சக்தியோட ரூபங்கள் பல இதாக இருந்தாலும், சில ரூபங்களை நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கே சில வைப்ரேஷன் உடம்புக்கு வரும்போது நம்மளே அதை உணர முடியும். அந்த மாதிரி உணரக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம தரிசனத்தில் உட்காந்துருக்கோம். இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சு, இந்த ஸ்தலம் எங்கே உள்ளது, இவங்க சுவாமிஜி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் சுவாமிஜிட்ட. வணக்கம் சுவாமிஜி. மகாசக்தி பீடத்தில் பார்த்திங்கன்னா, இது மகா பிரத்யங்கரா தேவி. மகா பிரத்யங்கரா தேவிங்கக்கூடியவ யாருன்னு கேட்டீங்கன்னா, அதர்மத்தை அழிச்சிடவும், சினங்களை பகவானாக இருந்தாலும் சினம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாதுங்கக்கூடிய இதை அழிக்கிறதுக்காக வந்தவா. அதாவது நரசிம்மருடைய சினத்தை தணிக்கிறதுக்காக அம்பாள் வந்தது தான் மகா பிரத்யங்கரா. இந்த மகா பிரத்யங்கரா பார்த்திங்கன்னா, இது ராமாயணத்திலேயே பார்த்திங்கன்னா, ராவணனுடைய மகனான இந்திரஜித் ராவணனுடைய மகனாக இருந்து நிகம்பலா யாகங்கக்கூடிய மகா யாகத்தை செய்வதற்காக பிரத்யங்கராவுக்கு தான். ஏன்னா இந்த ராவணனுடைய வெற்றி கிடைக்கணும் இல்லையா, ராமன்ட்டு அவன் தப்பிக்கணும். எப்படியாவது ஒரு நிலையில் நம்ம உலகத்தில் ராமனை கொன்று, லட்சுமணனை கொன்று, சீதாதேவியை அபகரிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்திரஜித் என்ன பண்ணுறான்னா, நிகம்பலா யாகம் பண்ணுறான். நிகம்பலா யாகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன விதமான சத்துருக்கள், எவ்வளோ பெரிய உபாதைகள் இருந்தாலும் சரிதான், ஏவல்கள்லேருந்து பில்லி சூன்யங்கள்லேருந்து நவக்கிரகம், உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு யாகம்னா அது பிரத்யங்கரா தான். ஏன்னா பிரத்யங்கரா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலியுகத்துக்கு இவா தான் நாயகி. கலியுகத்தில் நம்ம ஒவ்வொரு வழிபாடுகள் செய்தாலும், ஏன்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா, சாமதான பேத தண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த யுகத்தில் அந்த உக்ரம்தான் ஜெயிக்கும். அதே தான் பிரத்யங்கரா. இப்போ நரசிம்மர் இருக்கார், நரசிம்மர் உக்ரம். அதே நரசிம்மர் அந்த உக்ரத்தையே தனித்து இவாள் மேலே நிற்கிறார். அப்போ இந்த நிகம்பலா யாகம் நம்மளுடைய கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். எப்பொழுதுமே அது மிளகாவத்தல் தான் அதுக்கு சிறப்பு. அதாவது கடுமையான ஒரு உரப்பு, காந்தல். இது எப்படின்னா, நம்மளுடைய துன்பங்கள், எவ்வளோ துன்பங்களை எல்லாம் தாங்கி நம்மளுடைய துன்பங்களை பூரா அவள் எடுத்துக்கிறான். வத்தலை போடுறோம். வத்தலை இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு வத்தலை போட்டேன்னா எப்படி இருக்கும், ஒரே இருமல், காரம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதிகபட்சமாக 2500 கிலோ மிளகா வத்தல் போட்டு இங்கே யாகம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு மிளகா வத்தல் வாடையோ எந்த விதமான காரலும் இருக்காது. ஏன்னா அது மகாசக்தியினுடைய அருள். அப்போ இந்த பீடமானது தமிழகத்தில் எடுத்துட்டிங்கன்னா, ஐவர்பாடியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, இப்போ ஒவ்வொரு சில இடங்களில் இருக்குது. இதில் என்ன சிறப்புன்னா, இந்த பீடம் நம்முடைய பீடத்தை தான் அம்பாள் ஒரே கல்லில் 11 அடியில் சிறப்பாக விட்டுருக்கான். மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா அருள் பண்ணுறான், நம்ம இடத்துல சிறப்பாக அருள் பண்ணுறான். ஏன்னா இங்கே கால பைரவரையும் 11 அடியில் வச்சு, கால பைரவரையும் பெருசாக வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த பைரவர், அம்பாள் இதெல்லாம் நம்ம பீடத்துக்கு ரொம்ப சிறப்பான அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இங்கே தான் இருக்கிறது. நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலே போதும், பெரிய கடன் தொல்லைகள் இருப்பான், அந்த கடன் தொல்லைகளெல்லாம் நீக்கும். குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்களும் எதை செய்தான் சொல்கிறான், நீங்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணம் கொடுத்துடுவான். அப்பேற்பட்ட மகாசக்தி. எல்லோரும் இதில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, செவ்வாய், வெள்ளி இது போன்ற நாட்களில் அம்பாளுக்கு மகா ஹோமங்கள், நிகம்பலா யாகம் மிளகாவத்தில் கொண்டு பண்ணுறோம். அதே சமயத்தில் வாராகி அம்பாள் இருக்கா இங்கே, அவளும் சிறப்பான அம்சம். மகா பைரவர், சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லா அதிதேவதைகள்லாம் வச்சு ரொம்ப சிறப்பான பீடமாக, அதாவது அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்கிறது மாதிரி அம்பாளுடைய அருளால் அவளுக்குரிய பீடத்தை அமைச்சிருக்கிறோம்.
நீங்கள் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய ஆணவங்களெல்லாம் தூரப்போட்டுவிட்டு சரணாகதியாக இங்கே வீட்டிற்கு அவள் வந்து பாருங்கள், இவ்வளோ சிங்க முகமாக இருந்தாலும் நம்முடைய அம்மா எப்படி இருப்பான்னா சிரித்த முகத்தோடு இருப்பாள். அதாவது அந்த ஒரு தாய்மை. அதனால் நீங்கள் எவ்வளோதான் துன்பங்களில் வந்தாலும் அந்த துன்பத்தை அவருடைய கடைக்கண் பார்வையினால் ஒரு நொடி பொழுதில் நீக்கிடுவாள். இந்த ஆலயம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களாக கேரளாவில் ரகசியமான யாகங்கள் பண்ணி அந்த பாரம்பரியத்தில் நாம் வந்ததுனால அவளுக்கு ஒரு பீடங்கள் அமைக்கணும்னு அமைச்சு மக்கள் எல்லோரும் நன்மை வரணும். கலியுகத்தில் வந்து தீமையை அழிக்கணும்னா பிரத்திங்கராவை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அந்த சாமதான பேதத்தண்டை அந்த அடிப்பிடி தான், அப்போ தான் வெல்ல முடியும். எதிராளிகிட்ட போய் நம்ம வந்து அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தை வச்சா தான் உங்களுக்கு வந்து சத்ரு என்பது எல்லோரும் என்ன நினைக்கிறான்னா, ஒருத்தன் செய்வனை வச்சுவிட்டான் அவன் தான் சத்ரு கிடையாது. சத்துருக்கள் என்பது நமக்கு எதெல்லாம் துன்பங்களை தருதோ அது பூரம் சத்ரு தான். அப்போ அதனால தான் அவளுக்கு சத்ரு சம்ஹாரி. நமக்கு எதெல்லாம் துன்பங்களை விளைவிக்கின்றதோ அது பூரா சத்ரு தான். கடனா சத்ரு தான், குடும்ப பிரச்சனையாக சத்ரு தான். அப்போ நமக்கு எதிரி, துன்பங்கள் தருவது அனைத்தும் எதிரி. அதை பூரா அம்பாள் அளிக்கிறான். அதனால் அவளுடைய அனுக்கிரகத்தை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் வந்து அம்பாளை வச்சு நிர்ணயம் பண்ணி அவளை எல்லா பொதுமக்கள் பூரா வழிபாடு விட்டு அவளுடைய அனுக்கிரகத்தை பெறணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அம்பாளை வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். பொதுமக்களும் பக்தகோடி ஜனங்கள்லாம் கும்பிட்டு எல்லோரும் நல்ல அருளப்படுறாங்க. நீங்களும் வந்திருக்கியே, உங்களுடைய யூடியூப்பும் பெரிய நிலைக்கு அம்பாளுடைய அருளால் வரணும். ஆமாம், நீங்களும் நல்ல நிலையில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை இதில் நீங்கள் மீடியாவில் பெரிய ஆளாக வர்றதுக்கு அம்பாள் அருள் பண்ணுவா. வாழ்க, வணக்கம், நன்றி. சாமிஜி வந்து இங்கே பைரவர் வச்சுருக்கோம், பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், வராகி வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் என்னென்ன பூஜைகள் நடக்குது, என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணுறாங்க, வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது மகா கால பைரவரில் பாருங்கள், அட்ட பைரவரில் நம்மளுடைய பீடத்தில் இருக்கக்கூடிய மகா பைரவர் வந்து சம்ஹார பைரவர். எப்படி அம்பாள் சத்துருக்களை சம்ஹரிக்காலோ அதே மாதிரி சம்ஹார பைரவர் 10 கயரங்களோடு அவர் பகவான் அழகாக வீற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 அடியில் சம்ஹார பைரவர் வீற்றிருக்கிறாரு. அவருடைய வழிபாடுகள் வந்து நம்மளுடைய பீடத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:30லேருந்து 6 மணிக்கும், அதே போன்று தேய்பிறை அஷ்டமி. ஏன்னா அஷ்டமி நாளில் வந்து அவரை வழிபாடு பண்ணோம்னா சனியினுடைய, அதாவது சனி கிரகங்கள் 7.5 சனி, கண்ட சனி, அர்த்தாட்ச சனி, இந்த சனியினுடைய துன்பங்கள்லாம் நீங்கள் ஏன் சனியினுடைய துன்பங்கள்லாம் பைரவரை வழிபாடு பண்ணால் நீங்கும்னா, சனீஸ்வர பகவானுக்கு குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகா பைரவர். அப்போ குருநாதருடைய திருவடியை அடைஞ்சிட்டாலே சனீஸ்வர பகவான் வந்து குருநாதருக்கு கட்டுப்பட்டவர். ரொம்ப அவருடைய தாக்கம். நீங்கள் குருநாதா உங்களுடைய சிஷ்யன் எங்களுக்கு ரொம்ப சோதனை பண்ணுறா, சோதனைன்னா சனின்றது சோதனை கிடையாது. நாம் என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அந்த கர்மாவுக்கு தான் அவர் தண்டனை கொடுக்குறார். தண்டனை ஒரு அனுபவத்தை கொடுக்குறார். இருந்தாலும் நம்ம மனுஷால் தாங்க முடியாது. ஒரு வழி வேணும் இல்லையா, காய்ச்சல் அடித்தா ஒரு மாத்திரை போடணும். அதே போன்று அந்த கர்மா வினைகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு மகா கால வீரர் தான் குறைப்பார். நம்ம காசியில் வழிபாடு பண்ணி சுவாமிகள் வந்து அகோரி பூஜைகள்லாம் எப்பொழுதுமே பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அம்பாளுடைய உத்தரவு, எனக்கு பீடம் அமைக்கும் பொழுது பைரவருக்கும் பீடம் அமைன்னு சொன்னதுனால இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீடத்தில் ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். அதாவது இது வேறு பைரவாகம், இது சக்தி சாக்தம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா அது தனி சன்னதி, இது தனி, அவருக்குன்னு தனி ஆற்றல். நம்ம வந்து இப்போ ஒரு சிவாலயத்தில் போய் பைரவரை வழிபாடு பண்ணோம்னா பைரவர்கிட்ட வந்து ஒரு சில மனு கொடுக்கலாம். அதாவது சிவபெருமான்கிட்ட சொல்லி இதை முடிச்சு தாங்கோ. பிரதான மந்திரிகிட்ட போகும்போது பிஏ போகிறோம். அதே மாதிரி சேத்திர பாலகராக மற்ற சிவாலயங்கள்ட்ட நம்மளுடைய பீடத்தில் என்னென்னா அவர் தான் தலைவர். நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா தனி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு பண்ணோம்னா தனி வழிபாடு. அதனால் அஷ்டமி நாளில் அவருக்கு தடியங்காய் விளக்கு ஏற்றி, அவருக்கு நல்ல மிளகெல்லாம் 27 நல்ல மிளகு போட்டு அதில் சிவப்பு திரி கட்டி நீங்கள் வழிபாடு பண்ணிடனா, கடுகு எண்ணெய் ஊற்றணும், ஊற்றி வழிபாடு பண்ணிடனாலும் புணுகு அவருக்கு சாத்தி, செவ்வரளி, பால் பாயாசம் இந்த மாதிரிலாம் அவருக்கு படைச்சி நீங்கள் வழிபாடு பண்ணால் பித்திரு கர்மா நீங்கும். உங்களுடைய முன்னோர்கள் நம்ம இருக்கும் பொழுது கவனிக்க மாட்டோம்.
ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஐயோ என்னுடைய தாப்பனார் கவனிக்கலையே, தாத்தா கவனிக்கலன்னு கவனிப்போம். அப்புறம் என்னென்னா அந்த பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாவங்கள்லாம் தீரணும்னா மகாபைரவரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். மகாபைரவர் வழிபாடு பண்ணால் எல்லா நலன்களும் கிடைக்கும். ஆகவே பைரவரை வழிபாடு பண்ணியிருக்கோம். நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள், வெற்றி அடைவீங்க. வாழ்க. ஹோமங்கள்லாம் வந்து நிறையா விசேஷ நாட்களில் பண்ணுறாங்க. அது என்னென்ன வகையான ஹோமங்கள்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அமாவாசைக்கு என்ன ஹோமம், அஷ்டமிக்கு என்ன ஹோமம், பிரத்யங்கராக்கு என்ன ஹோமன்றது வந்து சாமிஜி பதிவு பண்ணாங்க. அஷ்டமிக்கும் வராகி அந்த மாதிரி சுவாமிகளுக்கு என்னென்ன வகையான ஹோமங்கள் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது நம்மளுடைய பீடத்தில் வந்து அமாவாசை அன்னைக்கு நடத்தக்கூடியது வந்து நிகம்பலா யாகம், மகா பிரத்யங்கரா ஹோமம் பண்ணிடுறோம். அஷ்டமிக்கு வந்து அட்ட பைரவருடைய ஹோமம் பண்ணிடுறோம். பௌர்ணமிக்கு பார்த்தோம்னா மகா ருத்ர ஹோமங்கள், அதாவது சிவபெருமானுக்குரிய ஹோமங்கள் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மகா சரஸ்வதி மகாலட்சுமி இருக்காங்க, அவளுக்குரிய ஹோமங்கள் பண்ணுவோம். இதில் சிறப்பான ஒரு நம்மளுடைய பீடத்தில் ஒரு சின்ன ஒரு ரகசியமான ஹோமம் ஒன்று வச்சுருக்குறோம் நாங்கள். அது என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், பரவாயில்ல சொல்கிறேன், நீங்களும் பொதுமக்கள் தெரியும். காமாக்கியாங்கிற அம்பாள் இருக்கா. அதாவது சிவபெருமான் வந்து அந்த தக்கனுடைய யாகத்தை அழிச்சிட்டு அம்பாள் வந்து இறந்த பின்பாக அவளை தூக்கிட்டு நடனம் ஆடுறார். பகவான் விஷ்ணு பகவான் அவளுடைய சக்கராயத்தினால் ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டி 51 பாகங்களாக பிரித்து போட்டதில் யோனி பாகம்தான் காமாக்கியா. அந்த காமாக்கியா யாகத்தை நடத்தினோம்னா நீங்கள் என்னெல்லாம் வேண்டுகளோ அதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய பீடத்தில் வந்து இது எப்படின்னா ரொம்ப முக்கியமாக இது வந்து தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய யாகம், இது பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய இல்லை. அந்த ஹோமம் வந்து நம்முடைய கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இது வந்து எப்பொழுதுமே நள்ளிரவில் நடத்தக்கூடிய யாகம், இரவு நேரத்தில் தான் நடக்கும். இதுபோக தசமகா வித்யா அங்கக்கூடிய 10 அம்பாள் இருக்கான். அந்த 10 அம்பாளுக்கும் ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஹோமம் நடக்கக்கூடிய ஒரு பீடம் நம்ம பீடம். விசேஷ நாட்களில் மட்டுமல்லாது நித்திய ஹோமம், அந்த நித்திய ஹோமத்தை பண்ணுறது, அந்த அக்னிஹோத்திரா பண்ணுறது நம்மளுடைய இதில் பண்ணிட்டுருக்கோம். தசமகா வித்யா சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரகசியமாக நம்மளுடைய வேண்டுதலாம் நிறைவேறதுக்காக பண்ணுறது வந்து காமாக்கியா பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு நாங்கள் தனியாக விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்குறோம். அது அந்த பூஜைக்கு மட்டும் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சுடுவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் நீங்கள் பொதுவாக கலந்துக்கணும்னா நிகம்பலா யாகத்தில் பிரத்யங்கர ஹோமத்திலையும் அஷ்ட பைரவருடைய யாகத்திலையும் கலந்துக்கிட்டேன்னா எல்லாமே நல்லா நடக்கும். அதுக்கு வர முடியலைன்னா செவ்வாய் வெள்ளி கலந்துவிட்டு அனுகிரகம் பெற்றுக்கோங்க. வாழ்க. வடநாட்டில் இருக்கிற காமாக்கியா, கவுகத்தி காமாக்கியான்னு 51 சக்தி பீடத்தில் இருக்கிற ஒரு சக்தி பீடத்தில் நடக்கிற ஹோமத்தை இங்கே வந்து ரகசியமாக நடக்கிறதையும் நம்மளுக்காக பார்க்குற பக்த ஜனங்களுக்காக சுவாமிஜி வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து நம்மளால் கலந்துக்க முடியலனாலும் நிகம்பலாங்கிற யாகம் தான் வந்து இங்கே பிரதானம், அதிலே நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்க்குறவங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து அந்த நிகம்பலா யாகத்தில் வந்து கலந்துண்டு அம்பாலோட சுவாமியோட அருள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமியோட போற்றியெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இதே போல் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, எந்தெந்த முக்கியமான விசேஷ நாட்கள் அங்கே குறிப்பிட்டாங்களோ அந்த நாட்கள் ஃபுல்லாகவே இந்த பிரகாரம் ஃபுல்லாகவே ஆட்கள் இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி பூஜைகள் போற்றிகள்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க. வராகி அம்பாளுக்கு மஞ்சள் மாலையை வந்து விரலி மஞ்சள் மாலையை சாற்றியும், பைரவருக்கு புனுகு சாற்றியும், பிரத்யங்கரா தேவிக்கு வந்து அரளி மாலை அந்த மாதிரி சாற்றியும் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க.
இந்த விநாயகர் சன்னதி வந்து நுழைஞ்சோன்னே வலது பக்கம் இருக்கார். அந்த விநாயகருக்கு வலது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் சாமி அப்படின்னு சொல்லி அம்பாள், அவளுக்கு வந்து மிளகாய் மாலை சாற்றி வழிபட்டிருக்காங்க. அந்த அம்பாள் வந்து சிங்கத்தின் மேலே விற்றிருக்கிறா. மண்டை ஓட்டு மேலே தன் காலை வச்சு ஒரு கால் மடக்கி உட்காந்துருக்கா. கபால மாலை போட்டிருக்கா. நாகத்தின் நகம் கொடை பிடிக்க கோரப்பல்களோட காட்சி தர ரூபத்தில் இந்த மிளகாய் சுவாமின்ற அம்பாள் வந்து விற்றிருக்கிறா. மூலஸ்தானம். அங்கே நீங்கள் பார்க்குற சுவாமி வந்து ஸ்ரீ வீரனார் என்ற சுடலை ஈஸ்வரர். நம்ம நுழைஞ்சோன்னு பார்க்குறது மிளகாய் சுவாமி. அதுக்கப்புறம் இந்த மூலவர் ரூபத்தில் இருக்கிறது வந்து ஸ்ரீ வீரனார் என்ற சுடலை ஈஸ்வரர். இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரத்யங்கரா தேவியை பார்த்தோம். பிரத்யங்கரா தேவிக்கு அப்புறம் சரஸ்வதி லக்ஷ்மியை பார்த்தோம். சரஸ்வதி லக்ஷ்மி வராகி அப்படிங்கிற பெரும் சக்திகளை பார்த்தோம். அந்த 3 சக்திகளோட பிரகாரத்தில் வரும்போது இந்த சிலாரூபங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னமஸ்தா அப்படின்ற திருநாமத்தில் இருக்கிற ஒரு சக்தியை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு இந்த பக்கம் வந்து தேவி திரிசக்தி, அந்த பக்கம் வந்து தேவி பாலாம்பிகை. இந்த மாதிரி சக்தியோட நாமங்களை கூட நம்ம அவ்வளோ அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சரபேஸ்வரர், ஸ்ரீ சரபேஸ்வரர். இவர் வந்து விலங்கு உடலும் மனித உடலுமாக சேர்ந்து முகம் வந்து சிம்ம முகமத்தோடு விற்றிருப்பார். அவருக்கு பேர் வந்து சரபேஸ்வரர்னு பேர். இந்த ஸ்தலத்தில் வந்து இதெல்லாம் பார்க்குறது மிகப்பெரிய அபூர்வமான வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸ்ரீ ஆதி பரமேஸ்வரின்ற அம்பாளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவள் வந்து சிவனை கையில் வச்சுருக்கா. விஷ்ணுவும் பிரம்மாவும் பக்கத்தில் சின்ன ரூபத்தில் வணங்குற ரூபத்தில் இருக்காங்க. சிவனை வந்து குழந்தை ரூபத்தில் குழந்தையை பிடிக்கிறா போல் குழந்தை ரூபத்தில் கையில் வச்சுருக்கா. இப்போ நம்ம பார்க்குற வந்து பிரத்யங்கரா தேவியோட சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற சிலாரூபங்களை பார்க்குறோம். இந்த தேவியின் பேர் வந்து உக்கர காளி. அப்படியே காளி ரூபமாக தத்ரூபமாக காளியாகவே சிவந்த கண்ணோட நாக்க வெளியில் நீட்டி அம்பாள் காட்சி தர்றா. அதை வந்து முனிவர்கள்லாம் வழிபடுறாங்க. அம்பாள் பக்கத்தில் முனிவர்கள்லாம் கை கூப்பி அம்பாளை வணங்குற ரூபத்தில் இருக்காங்க.
ஒரு அரக்கனை வதம் பண்ணுற ரூபத்தில் வந்து அப்படியே இங்கே தத்ரூபமான சிலையாக இருக்குது. இப்போ உக்கிரகாளி அம்மன் அப்படின்ற தேவியை பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு அரக்கன் மேலே தன் காலை வச்சுட்டு வாள் சூளம்லாம் ஏந்தி பைரவி தேவி காட்சி தரதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கையில் வாளும் சூளமும் இன்னொரு கையில் அக்னியும் அரக்கனோட தலையை வெட்டி தன் கையில் ஏந்தி அருள் தரா. அவளோட மேனியில் ஃபுல்லாகவே நாகங்கள் சுற்றிட்டு இருக்க மாதிரி காட்சி தரா இந்த பைரவி தேவி. மதுரை எரித்த கண்ணகி, அந்த கண்ணகியோட ரூபத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த மாதிரி ரூபங்கள்லாம் பார்க்குறது கூட நம்ம அபூர்வம். கண்ணகின்ற பேரில் உள்ள மதுரையில் கண்ணகின்ற பேரில் கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கண்ணகி ரூபத்தை இங்கே பார்க்குறோம். ஏன்னா அவள் கோவப்பட்டு தான் மதுரையை வந்து எரிச்சா. அந்த கோபத்தோட ரூபத்தில் தான் இந்த கோவிலில் வந்து சிலா ரூபமாக கோப ரூபத்தில் காட்சி தரா. நின்ற கோலத்தில் காட்சி தர சரஸ்வதியும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு சின்ன புன்முறுவலோட அம்பாள் காட்சி தர்றான். இந்த கோவில் அமைக்கும் போது இந்த சிலாரூபங்களையும் சேர்த்து அமைச்சிருக்காங்க. இது இப்போ எந்த காலத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுச்சோ அதே நேரத்திலே இந்த கோவிலையும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவில் சிலாரூபங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காத்தியாயினி தேவி காத்தியாயினியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சிம்மத்து மேலே வாள் கையில் ஏந்தி சங்கு சக்கரம் வச்சு காத்தியாயினின்ற பேரில் இந்த தேவி காட்சி தரதை பார்க்குறீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது காத்தியாயினிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து மகிஷனை வதம் செஞ்ச மகிஷாசுர மர்தினி. மகிஷன்ற அரக்கனை வதம் பண்ண சூலாயுதத்தால் உக்கிர ரூபமாக வந்து வதம் பண்ண அந்த மகிஷாசுர மர்தினியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செங்கன்னூர் பகவதி அம்மன். செங்கன்னூர் பகவதி அம்மன் வந்து கையில் சங்கு சக்கரம் சூலம் ஏந்தி காட்சி தர்றாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து நாகத்தை மேலே வீட்டிருக்கிற ரத்த சாமுண்டி ஸ்ரீ ரத்த சாமுண்டி தேவிங்கிற அம்பாளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அம்பாளோட கையிலையும் நாகங்கள் சுற்றி சூலமும் வாளும் ஏந்தி இந்த ரத்த சாமுண்டி காட்சி தர. அதன் பிறகு நீங்கள் தரிசனம் பண்ணுறது வந்து ஸ்ரீ சண்டிகா தேவி. பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. இவ வந்து 8 திருக்கரங்களோட காட்சி தரா. 2 கையில் சங்கும் சக்கரமும் 2 கையில் வில் அம்பு கேடயம் வாள் சங்கு சக்கரம் அனைத்தும் ஏந்தி சிம்மத்து கீழே நின்ன மாதிரி ஸ்ரீ சண்டிகா தேவி வந்து காட்சி தர்றதை நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பிரத்யங்கரா தேவியோட சுற்று பிரகாரத்தில் இருக்கிற சிலாரூபங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்பாள் பேர் சிவசக்தி. அர்த்தநாரீஸ்வரர்ன்ற ரூபத்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அர்த்தநாரீஸ்வரர்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அர்த்தநாரீஸ்வரி அப்படிங்கிற ரூபத்தில் நந்தியம் பெருமான் கிட்ட அர்த்தநாரீஸ்வரியா, ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் பார்வதியா அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் இங்கே உள்ள அம்பாள் வந்து அர்த்தநாரீஸ்வரன்ற நாமத்தில் காட்சி தரதை நீங்கள் பார்க்குறீங்க. எருமை வாகனத்தில் தான் துர்காதேவி இருப்பாள். துர்காதேவி வந்து இங்கே உள்ள எருமை வாகனத்தில் அப்படியே உக்கிர ரூபமாக துர்காதேவி வந்து அவள் கண்களை பாருங்கள், உக்கிர ரூபமாக காட்சி தர துர்காவை இங்கே நம்ம பார்க்கலாம். வித்தியாசமாக கையில் வில்லு கேடயம், வில்லு அம்பு கேடயம் சங்கு சக்கரம் அம்பாள் காட்சி தர்றதை பார்க்குறோம். வித்தியாசமான பேர் மனோன்மணி. ஸ்ரீ மனோன்மணின்ற பேரில் இங்கே உள்ள தேவியை சிலாரூபத்தில் இருக்கிற தேவியை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். நம்ம பார்த்த அத்தனை சிலாரூபத்துக்கும் மத்தியில் சிரிச்ச முகத்தோட லக்ஷ்மி நானே சாந்தம் தானே, லக்ஷ்மினாலே சாந்தம்ன்ற அந்த சாந்த ரூபத்தோட இங்கே மகாலட்சுமி காட்சி தரதை நம்ம பார்க்க முடியும். அபயஹஸ்தமும் 2 கையிலையும் தாமரைப்பூவோட காட்சி தர மகாலட்சுமியை நம்ம இங்கே பார்க்கலாம். அதன் பிறகு ஸ்ரீ காலராத்திரி தேவின்ற அம்பாள் வந்து குதிரை மேலே மண்டையோடு மாலை போட்டு அது பக்கத்தில் கரியக்கம் பகவதி தேவியையும் வராகி தேவியையும் 2 பக்கம் வச்சுக்கிட்டு நடுவில் இந்த குதிரை மேலே இந்த அம்பாள் காட்சி தராங்க. பொதுவாகவே குதிரை மேலே ஆண் தெய்வங்களை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அசுரனை வதம் பண்ண திருக்கோலத்தில் அந்த வாளில் வந்து ரத்தம் சிந்த மண்டையோடு சாத்திக்கிட்டு
தன் கழுத்தில் மண்டையோட மாலை சாத்திக்கிட்டு சிம்மத்து மேலே பார்த்துருப்போம். இங்கே வந்து இந்த காலராத்திரின்ற தேவி வந்து குதிரை மேலே ஒரு வித்தியாசமான காட்சியாக இருக்குது. பெரிய அருவாள், நம்ம நின்னோன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு அருவாள்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான அருவாளை வச்சுக்கிட்டு திரிசூலத்தை வச்சுக்கிட்டு இந்த சுவாமி வந்து ஸ்ரீ உக்கிரஜடா முனீஸ்வரர் அப்படின்ற பேரில் இந்த சுவாமி வந்து வீட்டிலிருந்து அருள் புரியறதை நீங்கள் பார்க்க முடியும். பல முனீஸ்வரர்களை பார்ப்போம். முனீஸ்வரர்னாலே பாண்டி கோவிலில் இருக்கிற மாதிரி முனீஸ்வரர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலில் இந்த பிரத்யங்கராவுக்கு இடதுபுறமில் இந்த ஸ்ரீ உக்கிரஜடா முனீஸ்வரர்ன்ற சன்னதி இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா முனிவர்களோட தாடிக்கோட போல சூடன் வந்து அருவாள் வச்சு காட்சி தரதை நீங்கள் காண முடியும். சுடலை ஆண்டவர், கருப்பசுவாமி இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சுடலை ஆண்டவர் வந்து கையில் அருவாளோட கபால மாலை ஏந்தி வேலும் அருவாளும் ஒரு கையில் வச்சு கபால மாலை போட்டு சுடலை ஆண்டவர் காட்சி தராரு. அந்த முனீஸ்வரருக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பசுவாமின்ற பேரில் கதமும் வாளும் வச்சு கருப்பசுவாமி காட்சி தரதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முனீஸ்வரர் சன்னதியை பார்த்தோம். அந்த சன்னதியில் பிரகார சுவரில் இருக்கிற சிலாரூபங்களை திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவியோட பேர் வந்து வைரவி. அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க. இந்த வைரவி தேவி வந்து ஒரு கையில் ஜபமாலையும் இன்னொரு திருக்கையில் ஓலைச்சுவடியும் வச்சு அபயஹஸ்தத்தோட 4 கரங்களோட திருக்காட்சி தரா. அதன் பிறகு நீங்கள் பார்க்குற தேவி வந்து ஸ்ரீ பகலாமுகி அப்படிங்கிற தாயை நீங்கள் பார்க்குறீங்க. அசுரனை உட்கார வச்சு அவளோட நாக்கை வெட்டுற மாதிரியான திருக்கோலத்தில் இந்த பகலாமுகி வந்து காட்சி தர்றாங்க. பகலாமுகிக்கு இந்த புறம் வலதுபுறம் பார்த்திங்கன்னா தூமாவதின்ற அம்பாள் காட்சி தரான். நம்ம பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாம் வெறும் துர்கை தெரியும், வைஷ்ணவி தெரியும், வராகி தெரியும், காளி தெரியும், இப்படி தான் நம்ம வந்து ரூபங்களை பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோவிலோட சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சில ரூபங்களை வித்தியாசமான பேரில் வந்து ரூபங்களும் வித்தியாசமான ரூபத்தில் இருக்குது, பேரும் வித்தியாசமான பேராக இருக்குது. நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படின்னு இருக்கு. இந்த தேவியோட பேர் வந்து ஸ்ரீ தாராதேவி. அசுரனை காலு கீழே போட்டு வதம் பண்ண ரூபத்தில் ரொம்ப ரொம்ப உக்கிரமாக தேவிக்கே உள்ள கோபத்தோட கபால மாலை அணிஞ்சுண்டு நாக்கு கீழே தொங்கு போட்டு காட்சி தர ஸ்ரீ தாராதேவி நீங்கள் பார்க்க முடியும். ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீ வித்யாதேவின்ற 2 தேவிகளையும் நம்ம பார்க்க முடியும். அம்பாளோட வலதுபுறம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தாராதேவிக்கு வலதுபுறத்தில் லிங்கம் மேலே 5 தலை நாகம் வந்து குடைப்பிடிக்க அதன் மேல் ஒரு லிங்கம் வச்சு அந்த லிங்கத்துக்கு கீழே வந்து 5 தலை நாகம் குடைப்பிடிக்கிற அமைப்பில் இங்கே வந்து மாரியம்மன் காட்சி தராங்க. அவங்களோட ரூபத்தை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கும். இங்கே நம்ம சிலா ரூபத்தில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ரொம்ப உக்கிர ரூபத்தில் பார்த்த அத்தனைக்கும் மத்தியில் நானும் இங்கே சாந்த மாதிரியாக அமர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற போல் காட்சி தரா. மஞ்சள் பொடியோடு சேர்த்து நாகர்கள் சூழ இந்த அம்பாள் வந்து இங்கே சிரிச்ச முகத்தோடு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. நம்ம சிரிச்சோன்னா பல்லு காட்டாமல் சிரித்தா எப்படி இருப்போமோ அதே ரூபத்தில் அம்பாள் வந்து அழகான ஒரு சிரிச்ச முகத்தோடு காட்சி தரதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்ரீ தேவி மாதங்கி ஸ்ரீ லக்ஷ்மி தேவியோட இங்கே வைஷ்ணவி வந்து விட்டிருக்கிறத பார்க்குறோம். சாந்த ரூபமாக இந்த 3 தேவியர்களும் காட்சி தர்றாங்க. லக்ஷ்மியின் ரூபம், மாதங்கி சரஸ்வதியின் ரூபம், வைஷ்ணவி பார்வதியின் ரூபமாக 3 தேவியர்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ பார்த்தது வந்து முனீஸ்வரர், உக்ரஜடா முனீஸ்வரருக்கு அப்புறம் சாந்தமான ஒரு ஆஞ்சநேயர் ரூபத்தை பார்த்துருப்போம். அந்த ஆஞ்சநேயருக்கு அப்புறம் குருமகா லிங்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்திங்கிற சிவன் நந்தியை பார்த்துருப்போம். அந்த தட்சிணாமூர்த்தி சிவன் சன்னதி பிரகாரத்தில் இந்த காலனை வென்ற மூர்த்திங்கிற ரூபத்தை பார்க்குறோம். அங்கே பூரா அம்பாளோட ரூபத்தை பார்த்தோம். உக்கிரமான அம்பாள் தேவதைகளை பார்த்தோம். இங்கே சுவாமியோட உக்கிர ரூபத்தை பார்க்குறோம். நீங்கள் பார்க்குற வந்து தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க. காலனை வென்ற மூர்த்திக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க. பாசுபத மூர்த்தி அப்படிங்கிற சிவர் பெருமானோட ரூபத்தை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற வந்து சங்க சக்கரத்தோட அபயஹஸ்தத்தோடு இருக்கிற
சிம்ம முகம் கொண்ட நரசிம்மரை தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. நரசிம்மருக்கு அப்புறம் சோமசேகரநாதருங்கிற ஒரு பெருமாளோட ரூபத்தை நீங்கள் பார்க்க முடியுது. திரிபுராந்தக மூர்த்திங்கிற ரூபத்தில் இருக்கிற சிவன் பார்வதியை நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே இந்த சிவபெருமானோட சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சிலாரூபங்கள். மான்மழு வில்லம்பு ஏந்தி அரக்கர் மேலே கால் வச்ச மாதிரி, இடது கால் தூக்கி அரக்கர் மேலே வச்ச மாதிரி, வலது கால் ஊனி இடது கால் தூக்கி வச்சு பார்வதி தேவியோட காட்சி தர சிவபெருமானை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே துர்கா தேவியை சுற்றுப்பிரகாரத்தில் எல்லா கோவிலும் இருக்க போல் துர்கா தேவியை நீங்கள் வழிபடுறீங்க. நடராஜ தூபத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. நடராஜர் சிவகாம சுந்தரி, இடது கால் தூக்கி வலது கால அசுரன் மேலே வச்சு நடராஜ ரூபத்தில் இங்கே தரிசனம் தர சிவபெருமானையும் சிவகாமின்ற நாமத்தில் தரிசனம் தர பார்வதியும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த சக்தியோட பிரத்யங்கரா தேவிங்கிற ஆலயத்தில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சன்னதி வந்து காலபைரவர், ஸ்ரீ காலபைரவர் சின்ன ரூபத்தில் காட்சி தர பைரவரை வந்து சிவஸ்தலங்களில் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். இந்த ஸ்தலத்தில் வந்து பைரவமூர்த்தி வந்து 6 அடி உயரத்தில் பெரிய விஸ்வரூபமாக காட்சி தருது இந்த தலத்தோட சிறப்பு. இந்த பைரவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பஞ்சமுக விநாயகர் முருகர் இருந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த ஸ்தலத்தோட தனி சன்னதியாக இந்த பைரவர் சன்னதி வந்து விளங்குது. இந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி பிரத்யங்கரா தேவியோட ஆலயத்தில் பிரத்யங்கரா தேவியோட சன்னதி தனியாகவும் காலபைரவரோட சன்னதி தனி சன்னதியாகவும் இங்கே காட்சி தராங்க. இவங்க 2 பேர் தனித்தனியான சன்னதி அமைப்பில் இங்கே வந்து இந்த பைரவரும் பிரத்யங்கரா தேவியும் இந்த ஆலயத்தில் காட்சி தரது ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது. இந்த பைரவர்கிட்ட வந்து நீங்கள் அஷ்டமி தோறும் பிரார்த்தனை பண்ணி வணங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளோட எதிரிகள் தொல்லை, பில்லி சூன்யம், ஏவல், இந்த மாதிரி காற்று கருப்பு பேய் பிசாசெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு நம்ம வேண்டுதல் வச்சாலும் அதை எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி நமக்கு நன்மைகளை வாரி வழங்குகிற தெய்வமாக வந்து இந்த பைரவமூர்த்தியும் பிரத்யங்கரா தேவியும் அருள் புரிகிறாங்க. பைரவர்னாலே ஸ்தலத்தோட காவலன்னு சொல்லுவாங்க. சிவஸ்தலத்தோட காவலர் வந்து பைரவர். அந்த காவல் தெய்வமான தெய்வத்தை இங்கே பிரதான தெய்வமாக வச்சு வழிபாடு செய்கிறனால இந்த தலத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதும் அவருக்கு உகந்த நைவேத்தியங்கள், ஹோமங்கள், அந்த மாதிரி வழிபாடுகளில் நீங்கள் கலந்துக்கிறதும் ஒரு பெரிய சிறப்பையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த நவக்கிரகங்களோட பீடம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பைரவருக்கு பின்னாடி இந்த நவக்கிரகங்கள் வந்து வீட்டிலிருந்து அருள் புரிகிறாங்க. இங்கே உள்ள எல்லா சன்னதியிலையும் கற்சிலை ரூபமாகவும் ஐம்பொன் சிலையான சிலாரூபமாகவும் இங்கே வந்து எல்லா தெய்வங்களுமே அருள் பாலிக்கிறாங்க. சனீஸ்வரரும் சிலாரூபத்துலேயும் இருக்கார், கற்சிலையாகவும் இருக்கார். பைரவரும் சிலாரூபமாகவும் இருக்கார், கற்சிலையாகவும் இருக்கார். பிரத்யங்கரா தேவியும் சிலாரூபமாக இருக்கிறாங்க, கற்சிலையாக இருக்காங்க. வராகி அம்பாளும் லக்ஷ்மியும் காளி தேவியும் இப்படி எல்லாமுமே வந்து சிலாரூபமாகவும் கற்சிலை ரூபமாகவும் இங்கே காட்சி தராங்க. அதாவது அந்த வழிபாடுகள் நம்ம செய்யும்போது அதை பிரத்யட்சமாக எடுத்து அந்த ஹோமம் முன்னாடி ஆவாகனம் பண்ணி கும்பகுடங்கள்லாம் வச்சு ஆவர்த்திகள்லாம் சொல்லி அதற்கே உண்டான முறைப்படி இங்கே எல்லா பூஜைகளும் நடக்குது. இங்கே எல்லாம் சிறப்பான முறையில் நடக்கிறனால இங்கே அஷ்டமி தோறும், அமாவாசை தோறும், மற்ற பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான எல்லா விசேஷ நாட்கள்லுமே இங்கே வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு
என்னோடய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு போகிறாங்க. அதை வந்து இந்த அம்பாள் வந்து பிரத்யட்சமாக நடத்தி வைக்கிறதா இங்கே எல்லாருமே உணர்றாங்க. வந்து தரிசனம் பண்ணுற மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள்னு யார் வந்து என்கிட்ட துக்கம் துயரம் எனக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களோ எல்லாரையும் நான் அரவணைச்சி எல்லாத்துக்கும் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவேன்றதுக்கு ஒரு சான்றாக இங்கே ஒரு பக்தர் வந்து இந்த தேவி என்ன பண்ணாங்க அப்படின்றத பதிவு பண்ண போகிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? திருநெல்வேலியிலேருந்து வரோம். எதுவும் எனக்கு ஒரு மன கஷ்டம்னா அங்கே வந்துடுவேன். வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு போனால் தான் எனக்கு நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் லேசாக இருக்கும் மனசு. பிள்ளைங்களும் நல்லா படித்து இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. ஆமாம், கஷ்டம்னு வரையில் எனக்கு ஒரு லேடி சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தேன். எனக்கு அம்பாலே கூப்பிட்டு வந்த மாதிரி ஒருத்தங்க எனக்கு அப்போ ஒரு கஷ்டம் வந்தேன். சாமி சொல்லி அம்மன்ட்டையும் முறையிட்டேன். ஒரு இடத்துல நிலத்துக்கு ரூபா கொடுத்து ஏமாந்தோம். அந்த ரூபா கிடச்சிட்டு இங்கே வந்து கும்பிட்டதுனால அதில் ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால் அதுபடி வரிசையாக வந்துகிட்டே இருக்கேன். இங்கே வந்து அவங்களுக்கு வேண்டி இந்த நிலவு வந்து ஏமாந்து அதனால் மனசு வந்து இருக்கும்போது என்ன நாடி வா நான் உனக்கு வாங்கி தரேன்னு அம்பாலே சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அவங்கள தத்ரூபமாக அம்பாள் போல் கூப்பிட்ருக்காங்க. சரி வந்து பார்ப்போம். இவங்களும் வந்து பார்த்து அவங்களுக்கும் அது நிவர்த்தியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லை 10 வருஷமாக வந்துட்டுருக்காங்களாம். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அந்த வேலை கிடச்சிச்சு. நல்லா இருக்காங்க. அப்போ அதனால் எல்லாமே விசேஷத்தில் நீங்கள் வந்து கலந்துட்டுருக்கீங்க. அமாவாசை பகர்னை தேய்பிறை அஷ்டமி எல்லா பூஜைக்குமே வருவேன். ஆமாம், அடிக்கடி தெரிஞ்ச நபர்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்லை சொல்லியிருக்கேன். சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம வெள்ளி செவ்வாய் வருவேன், சாதா நாளும் வருவேன். எனக்கு எல்லாமே அம்மன்கிட்ட முறையிட்டாலே நடக்கும். அவள்கிட்ட வந்து நம்ம முறையிட மட்டும்தான் செய்யணும், அவள் எல்லாமே பார்த்துப்பான்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தூரம் தொலைவுங்கிறத கூட பார்க்காம தன் தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இங்கே வந்து நான் எல்லாத்தையும் முறையிட்டுட்டு போனால் எனக்கு எல்லாமே நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு என்ன நீங்கள் ஹோமத்துக்கெலாம் கொடுப்பீங்க அந்த மாதிரியா? அன்னதானத்துக்கு கொடுப்போம். ஹோமத்துக்கும் ஜாமான்லாம் வாங்கி கொடுப்பேன். அபிஷேகத்துக்கு எல்லாமே பண்ணுவேன். முடிஞ்சது செய்யும். நல்ல மாதிரி அம்பாள் வச்சா நான் மேலும் நல்லா பண்ணுவேன். ஆமாம், வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள்லாம் பக்கத்தில் அந்த சித்தர் அங்காடின்னு இருக்குது. இந்த கோவில் பிரகாரத்திலே இருக்குது. அந்த அங்காடியில் வாங்கி ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள்லாம் கொடுப்பேன், அபிஷேகத்துக்கு வேணும்னா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட சந்தோஷம் இவங்களோட துக்கம்லாம் இதோடு போகாமல் இவங்கள சார்ந்தவங்களுக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க. அது நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டும் போயிருக்காங்களாம். இன்னும் வேறு யார் பதிவு பண்ணுறான்னு பார்க்கலாம். இணைஞ்சிருங்க. நீக்கி மெய்ஞானம் தனை நிலைநிறுத்தும் தங்கமான குருவே வரம் தரும் சரணம். ஓம் மகா சத்குரு பிருத்தி சுவாமிகளே சரணம். ஓம் ஸ்ரீ சித்தாயச வித்மகே பிரத்யேகிர ரூபாய செழிப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகிய பூஜா வரும். பஞ்சமி நாளில் அவருடைய அனுகிரகத்தை பிறகு வீட்டு இந்த மாதிரி என்னென்ன கிழங்குகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவாள் வந்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய அம்பாள் வாராகி. இவா சிங்கம், இவா பன்றி ரூபம். இங்கே வந்து ஒரு பக்தை வந்து இந்த கோவிலுக்கு நான் தாய் வீடு போல் வந்து
போவேன், என்னோடய கஷ்டம் எல்லாம் பிரத்யங்கரா பார்த்துப்பான்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. இந்த பக்தர் வந்து என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், என்னுடைய நேம் மதன். நான் ஒரு பருப்பு வியாபாரி, இம்போர்ட்டர். இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் உள்ள வாரத்தில் வந்து நிறைய கஷ்டத்தோடு தான் வந்தேன். நான் கிட்டத்தட்ட க்ரோஸ் லோன் இருந்துச்சு. எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் 95% முடிச்சிட்டேன் 2 இயர்ஸில். எல்லாம் சாமிஜியுடைய அருள், பிரித்திங்கர தேவி அம்மா இருக்காங்க, எல்லாரோட அருளில். நான் செவ்வாய் வெள்ளி எப்பயுமே கலந்துக்கிறேன். மோஸ்ட்லி என்னோடய ஃபேக்ட்ரி பேக் சைடு தான். பிஸ்னஸ் பண்ணி க்ரோர் கணக்கில் லாஸ் இருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய குறைச்சிட்டேன். வந்து 95% நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க. ஆகிட்டேன். இப்போ நல்லா இருக்கேன். அம்மாட்ட வந்தப்போ நல்லா இருக்கேன். வாரகம்மன்னு நான் வந்து செவ்வாய் வெள்ளி வராமல் போகவே மாட்டேன். பிரித்திங்க தேவி அம்மாவையும் செவ்வாய் வெள்ளி பார்க்காம இருக்க மாட்டேன். எங்கள் குருஜி, எங்கள் குருநாதர், ஆமாம், எங்கள் குருநாதர் வந்து என்னுடைய பிரச்சனைக்கு எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கலந்துக்குவீங்க? நான் எல்லா ஹோமத்தில் எல்லாருமே நிற்பேன். நான் மெயினாக நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்துடுவேன். நான் எல்லாமே எந்த சிவராத்திரினாலும் ஓகே, அங்கே நிற்பேன். நான் எந்த பூஜைனாலும், அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசைலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலில். எங்கள் பிரித்தி சித்தரை பார்த்தாலே, ஆக்சுவலாக என்னோடய வீடு வந்து விவிடி சிக்னல், தூத்துக்குடி விவிடி சிக்னல். என்னுடைய பருப்பு பிஸ்னஸ் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் கோடிக்கணக்கில் கடன் இருந்து இப்போ அதெல்லாமே நான் அடைச்சிட்டு ஒரு 5% கடனில் தான் நான் இப்போ இருக்கேன். 100%ல் இருந்து 95% சரியாகி இப்போ 5% கடனில் மட்டும்தான் நான் இருக்கேன். அதையும் அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாரு, பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாரு. அத்தனையும் நடக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. மற்றபடி ஹோமத்தில் திரவியங்கள்லாம் சேர்த்து வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு கோவிலை தரிசனம் செய்த பலனோட இந்த வாரம் தரிசனம் செய்த பலனோடு நம்ம விடைபெறுவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பிலிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா. புக்தி முக்கியரோட உதவியே போற்றி, முன்னாடிகளுக்கு மூலாதாரமே போற்றி, 30 தேவியே போற்றி, 3000 கண்ணுடையாய் போற்றி, பல்வினையை பிறருப்பாய் போற்றி, பாதிதுள்ள தேவியே போற்றி போற்றி போற்றி.